பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இங்க கட் பண்ணிடுவாங்க. அவர் மேலதான் வர போறாரு. எல்லாம் இங்க வாங்க. என்னப்பா அது ஐஸ்கிரீம் மொபைல் கொடுங்களேன். எல்லாரும் ஃப்ரண்ட்ல வாங்க. தலைவர் உங்களை பார்த்து பேசணும்ன்றாரு. பிரதர் எல்லாம் ஃப்ரண்ட் வாங்க. ஃப்ரண்ட் தலைவர் உங்களை எல்லாம் பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. எல்லாரும் முன்னாடி வாங்க. வாங்க. இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். ஆம்புலன்ஸ் லைட் ஆஃப் பண்ணவும், ஆம்புலன்ஸ் லைட் ஆஃப் செய்யவும். தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு காலை முதல் மாலை வரை தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணகரம் 2 தொகுதிகளிலும் மக்கள் வெள்ளத்தில் மக்களிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி என்று சொல்லி நம் மாநில தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் கோரிக்கை வைக்க உள்ளார்கள். நாம் யாரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நாம் எந்த கோரிக்கையும் வைக்காமல் அத்தனை மக்களுக்கும் சிறப்பான திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு அனைத்து நிலை மக்களுக்கும் சிறப்பான திட்டம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு தருமபுரியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கும் நம் மாநில தலைவர் அவர்களை அதே போல எத்தனையோ கட்சிகளுக்கு நாம் வாக்களித்தோம். வாக்களித்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வேண்டும். வேண்டும் மோடி மீண்டும் வேண்டும் சொல்லி நாம் அனைவரும் வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். என்று சொன்னால் இவ்வளவு காலம் நம் தர்மபுரியில் இருந்து அனுப்பப்பட்ட எம்பிகள் தர்மபுரி மாவட்டத்திற்கு எதையும் செய்யவில்லை. இதையெல்லாம் நம் மாநில தலைவர் அவர்கள் தர்மபுரிக்கு நாம் என்னென்ன செய்ய போகிறோம் என்று உங்களிடத்தில் வந்து பேசுவோம். அதனால் அடுத்தபடியாக நம் அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு என்ன தேவை, தருமபுரி மாவட்டத்திற்கு என்ன தேவை என்று நம் மாநில தலைவர் அவர்கள் நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லுவார்கள். அதை கேட்டு நாம் அனைவரும் நம் பாரத பிரதமர் ஒன்றே நிச்சயமாக இன்றையிலிருந்து பாரத பிரதமர் மட்டும்தான் நம் நினைவுக்கு வர வேண்டும். தாமரை சின்னத்தில் தான் நம்மளவன் மாநில தலைவர் அவர்களை பேச நினைக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தூதுவராக பாரத தேசத்தை தொடர்ந்து ஆளுவதற்கு தகுதி படைத்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் என்று உங்கள் மத்தியிலே விளங்குவதற்காகவும் எதிர்காலத்திலே இந்திய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுகிறார்.
இதோ அண்ணாமலை உரையாற்றுகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வரலாற்று சிறப்புமிக்க அதிகமான நெடுமான் அஞ்சி வாழ்ந்த மண்ணில நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 140 தொகுதிகளை கடந்து 141வது தகுதியாக தர்மபுரிக்கு வந்திருக்கிறோம் ஐயா. சாதாரண ஊர் இல்லைங்க ஐயா. அது நெடுமான் அஞ்சி தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு அவை பாட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த ஒரு அற்புதமான மனிதனுடைய மண். தர்மம், மாறாத வீரம், நட்பின் அடையாளமாக தர்மபுரி மண் என்றும் கூட தமிழகத்தினுடைய மக்கள் மனதிலே நிலைத்தது. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அதியமான் மன்னர்கள், நிறைய அதியமான் மன்னர்கள் இந்த பகுதியில் ஆண்டிருக்கின்றார். வீரத்திற்கு பெயர் போனவர்கள் கொடை வள்ளல்கள். அவர்கள் என்று கடையேறு வள்ளலே ஒரு வள்ளலாக இருப்பது தமிழினத்திற்கு அழியாத ஒரு பெருமையாக. கடையேறு வள்ளல் என்று நினைத்தால், நெடுமான் அஞ்சி என்று நாம் நினைத்தால் அது தருமபுரி என்றுதான் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மண்ணிற்கு என் மண் என் மக்கள் என்று வந்திருக்கின்றோம் ஐயா. இந்த பேரே அதானங்க ஐயா. தமிழகத்தினுடைய இழந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு மண்ணிற்கு வரும் பொழுது அந்த மண்ணினுடைய தன்மை, மாந்தர்கள், மண்ணினுடைய வேந்தர்கள், அந்த மண் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு அவர்களை பற்றி தெரிய வேண்டும். ஏன்னா திமுக வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய அடையாளமே 1967 ஆரம்பித்தது போல் நம்முடைய சரித்திரம் இருக்கு. இந்த மண்ணிற்கு வந்து பார்த்தால் சர்வ வல்லமை பொருந்திய மல்லிகார்ஜுனர் கோவில் எங்க இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கூட காலம் காலமாக அருள்பளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யுகங்களை எல்லாம் கடந்து தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய கால பைரவரனுடைய ஆலயம் இங்கே இருக்கிறது. வரலாற்று சின்னமாக இன்னைக்கு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய அதியமான் கோட்டையும் தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலும் இங்க இருக்குது. இதெல்லாம் நம்முடைய அடையாளம், இதெல்லாம் நம்முடைய மண். அந்த மண்ணிலே நம்முடைய மக்கள் இருக்கின்றார். இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் திமுக என்கின்ற தீய சக்தி தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நம் அனைவருக்கும் வந்திருக்கிற சகோதர சகோதரி. அது நம் சாதாரண ஒரு நேரத்தில் இல்லைங்க. 2024 ஜனவரி மாசத்துல நிற்கிறோம். இன்னும் ஒரு 60-70 நாட்கள்ல தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மாசத்துல நாம் அனைவரும் கூட இந்தியாவுடைய பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தயாராக இருக்கு. அது இந்த மாற்று கருத்து இல்லைங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர், உலகம் போற்றக்கூடிய உத்தமன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் போல இது போன்ற ஒரு தலைவன் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றானே என்று பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார். 2024க்கான தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக இருக்க போவதில்லைங்க. சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல். 2014 19 வரை நாம் ஆட்சியில் இருந்த பொழுது முதல் 5 ஆண்டு ஆட்சியில ஏழை மக்களுக்காக திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்தோம். 2014 வரை யாரும் கூட அம்மா உங்களுக்கு வீடு இருக்கா, அம்மா உங்களுடைய வீட்டுல குடிக்கிற தண்ணீர் குழாய் மூலமாக வருதா, அம்மா உங்க வீட்டுல கழிப்பறை இருக்கா, அம்மா உங்களுடைய வீட்டுல சமையல் எரிவாயு அடுப்பு இருக்கா, யாரும் கூட கேட்கலாம். சுதந்திரம் கிடைத்த முதல் 67 நாடுகள் யாரை பத்தி யோசிக்கணும். ஏன் 2014 நம்முடைய மோடி ஐயா வந்த பொழுது இந்தியாவிலே 42 கோடி பேர்த்திட்ட வங்கி கணக்கு இல்லை. முதல் 5 ஆண்டு ஏழைகளை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருந்தது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை மட்டும் நீங்க பாருங்க. 10 ஆண்டுகள் 10வது ஆண்டு ஆட்சியில் இருக்கின்றோம். 10 ஆண்டுகள்ல தருமபுரியில மட்டுமே 31,336 குடும்பங்களுக்கு மோடி வீடு, கான்கிரீட் வீடு நாம் கொடுத்திருக்கின்றோம். 2014 சபதமாக மோடி அவர்கள் ஆரம்பித்தார். இன்னும் வேலை பாக்கி இருக்கிறது, கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். 2,32,117 வீட்டுல நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக கழிப்பறை எட்டி பார்த்திருக்கிறோம். குழாயிலே குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 1,21,410 வீடுகளுக்கு குழாய் மூலமா முதல் குடிநீர் வருது. குடத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் வெயில்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். சமையல் எரிவாயு சிலிண்டர்
மோடி ஐயா வந்த பிறகு முதலாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தருமபுரி மாவட்டத்திற்கு நாம் கொடுத்திருப்பது 1,01,522 குடும்பங்களுக்கு முதலாக மோடி ஐயாவுடைய எரிவாயு சிலிண்டரை பார்த்திருக்கிறோம். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் தருமபுரி. இன்னைக்கு தருமபுரியில மட்டுமே 1,84,039 விவசாயிகளுக்கு வங்கி கணக்குக்கு 6,000 ரூபாய் பணம் PM கிசான் நிதியில வருகிறது. மோடி ஐயாவுடைய ஆட்சியில 9 ஆண்டுகள்ல 15 தவணையில 2,000 ரூபாய். அப்படின்னா PM கிசான் திட்டத்துல மட்டுமே தருமபுரியில் இருக்கக்கூடிய 1,84,000 விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு PM கிசான் திட்டத்துல 9 ஆண்டுகள் வந்திருக்கு. இது முதல் 5 ஆண்டுகள் ஏழையை மையப்படுத்தி வளர்ச்சி இல்லை, சில வீட்டிலே திட்டங்கள் செல்லவில்லை. 67 ஆண்டுகள் ஆகியும் கூட நம்முடைய மக்கள் எரிவாயு சிலிண்டர் இல்லாம இருக்கிறாங்க, கான்கிரீட் வீடு இல்லாம இருக்கிறாங்க. முதல் 5 ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுடைய பட்டியலையா 2019 இருந்து 2024 வரை நம்முடைய உள்கட்டமைப்பு, நம்முடைய சாலை வசதி, அதை மேம்படுத்துவதற்கான பணம், ரயில்வே ஸ்டேஷன், ஏன் தருமபுரியில் உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஐயா அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 15 கோடி ரூபாயில புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ரொம்ப நாளா நீங்க கேட்டிருக்கிறீங்க, பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா தருமபுரி மொரப்பூர் ரயில்வே பாதை. ஆங்கிலேயர்கள் 1941 நிறுத்தி வச்ச பாதை, மீட்டர் கேஜில் இருந்துச்சு. 82 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே ஆங்கிலேயர்கள் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அதை அகலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் தருமபுரியில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம் ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு 358 கோடி ரூபாய் நாம் ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறோம். அகலப்பாதை அமைந்தவுடன் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே பாதை மறுபடியும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய தொப்பூர் பகுதியில் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுதுங்க ஐயா. இந்தியால எங்கேயுமே இல்லாத ஒரு முதல் திட்டமாக பறக்கும் சாலையை தருமபுரியினுடைய தொப்பூருக்கு 775 கோடி ரூபாய் மதிப்புல நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். தமிழகம் முழுவதுமே திரும்பி பார்ப்பாங்க ஐயா. தமிழகம் முழுவதுமே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா குறிப்பாக 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல 15 மருத்துவக் கல்லூரிகள் மொத்தமாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறோம். ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்க பணிக்கு மட்டுமே 4,542 கோடி ரூபாய். 4 நாட்களுக்கு முன்புதான் திருச்சி விமான நிலையம் புது கட்டிடத்தை 1,200 கோடி ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு 1,46,000 கோடி. நான் பட்டியல் படிச்சுக்கிட்டே போலாங்க ஐயா. இதற்காக அதை சொல்றாங்க ஐயா. 2வது 5 ஆண்டு நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். முதல் 5 ஆண்டு 2014 இருந்து 19 வரை திட்டங்களை ஆரம்பித்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஏழை என்கின்ற யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக மோடி வீடு, மோடி இன்சூரன்ஸ், மோடி பணம், PM கிசான் திட்டம், ஒருவருக்கும் கூட திட்டங்கள். 2வது 5 ஆண்டு திட்டங்கள் 2019 இருந்து 24 வரை உள்கட்டமைப்பு வசதி. அப்ப நீங்க எனக்கு கேள்வி கேட்கலாம் ஐயா, அப்ப 3வது 5 ஆண்டு என்ன செய்ய போறோம்? 2024 மோடி ஐயா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் எந்த தொலைநோக்கு பார்வையிலே மோடி ஐயாவுடைய ஆட்சி இருக்கும் என்று நீங்க ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயமான கேள்விதாங்க. 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். 10 நாடுகள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க, குட்டி குட்டி நாடுகள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க. 11வது பெரிய பொருளாதார நாடு. ஊழல் என்கின்ற ஒரே ஒரு அரக்கன் இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுத்து 11வது பெரிய பொருளாதார நாடாக அமர்ந்திருந்தோம். இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல 6 படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறோம். தனி மனித வருமானம் 86,000 இருந்துச்சுங்க. நம்ம 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு தனி மனிதனுடைய வருமானம் 86,000. இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை 1,96,000 ரூபாயாக நாம் உயர்த்தி இருக்கின்றோம். 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து 5வது பெரிய பொருளாதார நாடு. மோடியை சொல்லிட்டாங்க ஐயா, மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஆட்சிக்கு 2024 நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, கொண்டு வர போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறப் போகின்றோம். 5வதிலிருந்து 3வது. நமக்கு மேல அமெரிக்காவும் சைனாவும் மட்டும்தான் இருக்க போறான். நமக்கு மேல இருக்கக்கூடிய ஜப்பானையும் ஜெர்மனியும் இன்னும் 3 ஆண்டுகளை முந்தி அடித்து 3வது இடத்துக்கு வரப்போம்.
பிரதமர் அவர்கள் இதை விகசித் பாரத் என்று சொல்கின்றார்கள் இந்தியில். தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் வளர்ச்சி அடைந்த பாரதம். அடுத்த 5 ஆண்டுகள் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக. இன்னைக்கு தர்மபுரியில பெரிய பிரச்சனை என்னங்க ஐயா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் தர்மபுரியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. உலகம் முழுவதுமே தர்மபுரியினுடைய இளைஞர்கள் வேலை பார்க்கிறாங்க. உலகத்துல பல நாடுகளுக்கு நான் போயிருக்காங்க ஐயா. அன்பா நம்ம குழந்தைகள் வந்து பேசுவாங்க. தோல் மேல கை கோட்டு கேட்பேன், கண்ணு எந்த ஊருன்னு கேட்பேன். அவர்கள் பெரும்பாலும் முதலில் சொல்லக்கூடிய ஊர் தர்மபுரி. அண்ணே பாலக்கோடுனே, அண்ணே பாப்பாரப்பட்டினே, அண்ணே பாப்பிரெட்டிப்பட்டினே, அண்ணே நான் தர்மபுரினே. இதை லண்டன்ல, அமெரிக்காவில, சிங்கப்பூர்ல, மலேசியாவில, டெல்லியில, பாம்பேல, சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருப்பூர் எங்கே சென்றாலும் கூட தர்மபுரி மாவட்டத்தினுடைய கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் உலகம் முழுவதும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு விதத்திலே நமக்கு பெருமையாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு விதத்துல சங்கடம். அப்பா அம்மாவை எல்லாம் விட்டுட்டு, பிறந்த ஊரை விட்டுட்டு, தோட்டங்காட்டை விட்டுட்டு, நம்ம குழந்தைகள் எவ்வளவு தூரம் எத்தனை கண்டம் தாண்டி படிக்கிறாங்க பாருங்க, வேலை செய்யறாங்க பாருங்க. ஏங்க ஐயா, தர்மபுரியில இத்தனை காலமாக ஜாதியை வைத்து அரசியல் செய்து 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 வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டமாக இதை மாற்றி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்க ஐயா, ஜாதி அரசியல் உங்களுக்கு தெரியும். தர்மபுரியினுடைய வளர்ச்சி குறியீடு பாருங்க ஐயா. தமிழகத்தினுடைய முதல் 4 மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், முதல் 4 மாவட்டங்கள் வளர்ச்சி. முதல் 4 மாவட்டங்கள் மட்டுமே உற்பத்தி திறன்ல 34 விழுக்காடு நம்ம கொடுக்கிறாங்க ஐயா. 34 விழுக்காடு, 34% 4 மாவட்டங்கள். தர்மபுரியினுடைய உற்பத்தி திறன் 1.7%. பாருங்க, நம்ம எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. தர்மபுரியில தொழிற்சாலையில கொண்டு வரணும், லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும், காவிரி திட்டத்தை செயல்படுத்தணும், விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை அதிகப்படுத்தணும், விவசாயிகளுக்கு விவசாயம் செய்தால் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் அளவுக்கு முயற்சி எடுக்கணும். எந்த ஒரு இளைஞரும் கூட தர்மபுரியை விட்டு வெளியே வேலைக்கு செல்லக்கூடாது. நிறுவனங்கள் இங்கு வரணும். பக்கத்துல இங்கிருந்து பெங்களூர்ல எத்தனை நிறுவனங்கள் இருக்கு, ஒசூருக்கு எத்தனை பேர் வர்றாங்க, தர்மபுரிக்கு அத்தனை பேர் வர்றது இல்லைங்க. அதுதான் நம்முடைய முதல் வேலையாக இருக்கு. 2024 நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், மோடி அவர்களுடைய உறுப்பினர், நம்முடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் வளர்ச்சி 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 மட்டும்தான் தருமபுரி கையா. நீங்க வாய்ப்பு கொடுக்கும். இந்தியா முழுவதுமே வளர்ச்சி, இந்தியா முழுவதுமே வளர்ச்சி பேசுறாங்க. இந்தியாவில் ஒரு ஊரும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தருமபுரியில மட்டும் 1.7% நம்முடைய உற்பத்தி திறன் இருக்கு. ஜாதியை பேசி பேசி தர்மபுரியினுடைய வளர்ச்சியை பின்னால் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஐயா, உங்க ஊர்ல ஒரு சரித்திரத்தை அப்பப்ப நம்ம மறந்துடும். 1965 தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஐயா. 1965 தர்மபுரியில இடைத்தேர்தல். அப்ப விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, அவர் அந்த அறிக்கை அந்த லைன் அப்படியே படிக்கிற பாருங்க. அந்த தர்மபுரி வேட்பாளர்களே உஷார், கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள், திமுகவின் கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள். பெரியார் விடுதலை பத்திரிகையில 1965 உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தல்ல பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தர்மபுரி வேட்பாளர்களே உஷார், கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள், திமுகவின் கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள். அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும், ஓட்டு போடாதீங்கன்னு விடுதலையிலே பெரியார் அவர்கள் எழுதுறார். அந்த 1965 தேர்தல்ல பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த DN வடிவேல் கவுண்டர். இன்னைக்கு அவருடைய பேரை திமுகவுடைய சரித்திரத்தை அப்பப்ப மறந்துடும். பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஓடியே கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே 1965 விடுதலை எழுதுறாங்க. ஜாதியை தூண்டி மக்களை ஜாதியால் பிரித்து ஜாதி அரசியல் செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சியை குறைத்திருக்கிறார். அதனால உங்க MP வந்தா நீங்க கேட்கணும், அண்ணே யாராவது ஒரு பூமி பூஜை தர்மபுரியில போட்டா கூட
ஒரு ஊதுபத்திய பத்த வச்சா கூட, ஏன் ஒரு சூடத்தை எடுத்துட்டு யாராச்சும் போனா கூட என்ன சொல்லுவாருன்னா, இது திராவிட மாடல் அரசு, எப்படியா நீ வந்து ஊதுபத்தியும் நீ வந்து சூடத்தை எடுத்துட்டு வரலாம். அவர்கிட்ட சொன்ன, அண்ணே நீங்க திராவிட மாடல் அரசு, உங்களுடைய கொள்கைக்கு தந்தைன்னு தந்தை பெரியார் அவங்க பேரை சொல்றீங்க. அண்ணாமலை என்ன வந்தார் 1965 விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தருமபுரி இடைத்தேர்தல் எழுதுறதை பத்தி சொன்னாங்கன்னு நீ கேட்க. பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா, உங்கள் எம்பி செந்தில்குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொன்னாமல் 1965 இன்னைக்கு உங்க எம்பியினுடைய சாதனையை பார்ப்போம். அவருடைய முதல் சாதனை என்னன்னா, மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எல்கேஜி குழந்தைய போல ஓடி போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது. பறக்கும் சாலை திட்டம் 775 கோடி. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்தியால எங்கேயுமே அம்மா பறக்கும் சாலைக்கு இந்தியால எங்கேயுமே ஒரே இடத்துல 775 கோடி ரூபாய் கொடுக்கலைங்க. சமீபத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு, பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் அந்த சிமெண்ட் லாரி வந்து அடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு, நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள், இனிமேல் மொரப்பூர்ல ஒரு விபத்து நடக்க கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட சாலை தான் தொப்பூர்ல அந்த பறக்கும் சாலை 775 கோடி. எம்பி சொல்றாரு, பாராளுமன்றத்தில் நான் பேசுறதுனாலதான் கொடுத்தாங்க. சரி, பாராளுமன்றத்தில் நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க என்ன பேசுனீங்கன்னு இப்ப பார்ப்போம். பாராளுமன்றத்தில் இவர் பேசிய பொன் வார்த்தைகளை பார்ப்போம். பொன் எழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மாட்டினுடைய மூத்திரங்களை குடிக்கக்கூடிய மாநிலமா இவர் பாராளுமன்றத்தில் பேசுறார். மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு பேசுறார். அது ஒரு எம்பி எந்திரிச்சு கேட்கிறாரு, என்ன உங்க பையனே உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. உங்க எம்பியினுடைய பையன் உத்தராகண்ட் மாநிலத்திலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார். பட் நாமெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் வச்சுக்கோங்க, அது தனியா விடுங்க. அப்ப உத்தராகண்டும் மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய ஊரான். அடுத்த நாள் சத்தமே இல்லாம வரார், நான் பேசியது தவறு, என்னை மன்னிச்சுங்க, இனிமேல் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிறது இவர் செய்த முதல் சாதனை. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, வடக்கிலே சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் பிள்ளையார தான் குழந்தைங்கிறீங்க, முருகபெருமான் இல்லைங்கிறீங்க. அப்ப சிவபெருமானும் பார்வதியும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களான்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்களை பார்த்திருக்கிறீங்களா? இத மைக்கில் பேசுவதற்கு நானே வெட்கி தலை குனிகிறேன். இவர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணும்? அண்ணே, தருமபுரியோட உற்பத்தி திறன் 1.7% இருக்கு. ஒரு 4 லட்சம் பேருக்கு 5 வருஷத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். தொழிற்சாலைகள் வேண்டும்னு பேசுற மனுஷன் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வருவாங்க ஐயா. இதை வச்சு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளா டிராமா பண்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க பேஸ் 2 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர போகின்றோம், அதற்காக 4500 கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம். பேஸ் 1 திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டி இருக்கின்றோம் எல்லாம் பெருமை பேசுகிறாங்க திமுக காரங்க. சமீபத்தில் மத்திய அரசுடைய சிஏஜி கம்பென்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அமைப்பு பேஸ் 1 ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை பரிசீலனை பண்ணாங்க. செலவு பண்ண காசுக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிட்டார். 1334 கோடியிலே தொடங்கப்பட்ட திட்டம் 1928 கோடியில முடிச்சாங்க. அதை சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது, தவறான திட்டமிடுதல், தவறான செயல்படுத்துதல் காரணமாக எந்த இலக்கை அடைவதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இலக்கை அடையவில்லை என்று சிஏஜி அறிக்கை சொல்றாங்க. உதாரணத்துக்கு உலக சுகாதார மையம் சொல்றாங்க, தர்மபுரியில 1 லிட்டர் தண்ணியில 1 மில்லி கிராமுக்கு கீழே புளூரைடு இருக்கணும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்ததே இங்கே புளூரைடு இருக்கக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு இந்த திட்டம் செயல்படுத்திய பிறகும் கூட 1 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா 1.5 மில்லி கிராம் தண்ணியை குடிக்கூடாதுங்கம்மா. உலக சுகாதார மையத்தை பொறுத்தவரை 1.5 மில்லி கிராம் புளூரைடு இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்க கூடாது.
ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய தண்ணியே 1.5 மில்லிகிராம் ஃப்ளூரைடு இருக்கக்கூடிய தண்ணி. இதனால்தான் சிஏஜி அறிக்கை சொல்றாங்க திட்டமிடுதல் சரியில்லை. இன்னைக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திய பிறகு திட்ட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதருக்கு தருமபுரியில 40 லிட்டர் குடிக்கிற தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு சராசரியா 24 லிட்டர் தண்ணி கிடைக்கும். 14 லிட்டர் தண்ணி குறைவா கிடைக்கும். முதல் திட்டத்தையே சிறப்பா செய்யல, முதல் திட்டத்தையே உருப்படியா செய்யல, முதல் திட்டத்திலேயே இலக்கு அடையல. இன்னைக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாவது திட்டத்திற்கு 4500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு யாராச்சும் மைக்கில் இந்த மாதிரி வந்து பேசினா இதை விட அதிகமா பேசுவாங்க. வெறும் டிராமா. கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர்றோம், கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வெறும் டிராமா செய்து எந்த வேலையும் செய்யாம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. தாய் காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னா உங்க ஊருக்குள்ள வந்துதாங்க தமிழ்நாட்டுக்கு வரணும். ஒகேனக்கலை தொட்டுதான் வரணும். நீங்க என்ன கேக்குறீங்க? ஆனா காவேரியினுடைய உபரி நீர் திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க, விவசாயம் பார்த்துக்கிறோம். காவேரியினுடைய தண்ணியை பம்ப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. 1 லட்சம் ஏக்கர் தருமபுரியிலே பாசன வசதி நடக்கும். இது உங்க எம்பி எப்பாச்சும் பேசியிருக்காருங்களா? குடிநீர் திட்டத்தை பத்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரா? அல்லது விவசாயிகளுக்கு நலனை அதிகப்படுத்துவதற்கு பாசன வசதியை மேம்படுத்துவதற்கு பேசியிருக்காங்களா? கிடையாது ஐயா. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க ஐயா, வளர்ச்சி அரசியல் மட்டும்தான் நம்ம கையில் எடுக்க வேண்டுமோ தவிர எந்த அரசியலையும் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ கையில் எடுக்க போறது கிடையாது. இன்னைக்கு ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்றார், நாங்கெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், இந்தி கூட்டணியில் இருக்கிறோம், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சரியா ஆட்சி பண்ணல, அதனால் நாங்க வேறு ஒரு பிரதம மந்திரியை கொண்டு வர போகின்றோம். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு நிமிடத்திற்கு நம்ம யோசனை பண்ணுவோங்க ஐயா. சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லைன்னா வேறு யார் இந்தியாவுடைய பிரதமராக இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. லல்லு பிரசாத் யாதவ் ஐயாவை போட்டலாமாங்க ஐயா? நல்லா இருப்பாருங்களா? அவருக்கு செங்கோல்னா என்னன்னு கூட தெரியாது, திருக்குறள்னா என்னன்னு கூட தெரியாது, தமிழ் கலாச்சாரத்தினுடைய பெருமை தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது ஊழல் 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 மட்டும்தான். சரி, லல்லு பிரசாத் யாதவ் வேண்டான்ட்டீங்க, ஸ்டாலின் ஐயாவை போட்டுடலாங்களா? அண்ணே 31 மாசமா குளிர் ஜுரம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், நீங்க உங்க பாட்டுக்கு வந்து மைக் எடுத்து பிரதமர் எல்லாம் பேசிட்டு போறீங்களா? மம்தா பானர்ஜியை போட்டலாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. பிரதமராக வருவதற்கு மோடி ஐயாவை தவிர இந்தியால யாருக்கு தகுதி இருக்கு? மோடி அவர்கள் மட்டும்தான் 2024 நம்முடைய பிரதமராக வருவதற்கு முழு தகுதி. இன்னைக்கு சில நண்பர்கள் வரும்போது கேட்டாங்க, தருமபுரியில் யாருமே நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் இப்பே சொல்லிருக்கனே, பேர் அறிவிச்சிருக்கனே, இப்பே போட்டோ எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்போம். சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வேட்பாளருக்கு பெயர் கிடையாது. எந்த வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நின்றாலும் அவருடைய பெயர் நரேந்திர மோடி. நீங்கள் வாக்கு செலுத்துவது நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி என்கின்ற மனிதனின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க ஓட்டு. அதைத்தான் மோடி கேரண்டி என்று சொல்லுகிறோம். நரேந்திர மோடி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு செய்ய விட மாட்டாங்க. நரேந்திர மோடி கீழே இருக்கிறவங்களை கூட பிச்சு எடுத்துருவாரு. நரேந்திர மோடியினுடைய எம்பியாக இருந்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற நம்பிக்கையில உங்களுடைய வாக்கு வேட்பாளர் முக்கியம் இல்லைங்கய்யா, நரேந்திர மோடிங்கிற பெயருக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க. திட்டத்தை நான் கொண்டு வரோம், திட்டத்தை மோடி கொடுப்பார். மோடி ஐயாவுக்கு தர்மபுரியை பத்தி நல்லா தெரியும். தர்மபுரியில என்ன பிரச்சனை என்பது மோடி ஐயாவுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா உங்க எம்பியை தான் பாராளுமன்றத்தில் பாக்குறாரு. தர்மபுரியினுடைய பிரச்சனையே உங்க எம்பி தான் என்பது மோடி ஐயாவுக்கு தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் கூட ஒரே ஒரு முடிவெடுக்கணும். ஆனா யாருக்கோ ஓட்டு போட்டு பார்த்துட்டோம், கைரேகை தேய்ஞ்சதுதான் மிச்சம். யாரும் கூட நம்ம எதிர்பார்த்த மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கல. சத்தீஸ்கர்ல பழங்குடியின மக்கள் மோடியின் பின்னால் நிற்கிறார், ராஜஸ்தான் மக்கள் நிற்கிறார், உத்தரப்பிரதேச மக்கள் நிற்கிறார், மத்திய பிரதேச மக்கள் நிற்கிறார், தெலங்கானாவில் நிற்கிறார், ஒரிசால நிற்கிறார், யோசிங்க, ஜார்க்கண்ட்ல நிற்கிறார், டெல்லியில நிற்கிறார், குஜராத்தில் நிற்கிறார், வடகிழக்குல நிற்கிறார், நாகாலாந்துல நிற்கிறார், அசாம்ல நிற்கிறார். அவங்க எல்லாம் முட்டாள்களாங்க ஐயா?
ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு பின்னால் நிற்கிறாங்க. தமிழகத்தை இத்தனை காலமாக நம்மை ஏமாற்றி இந்த முறை நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். நாமும் மோடியின் பின்னால் நிற்போம். 2024 நம்முடைய 39 எம்பிக்களும் கூட மோடியினுடைய எம்பிக்களாக இருக்கட்டும், அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய எம்பிகளாக இருக்கட்டும் என்பதை நாம் தெளிவா நாம் புரிஞ்சிருக்கிறோம் ஐயா. அதை தாண்டி ஐயா, நான் போன முறை தருமபுரிக்கு வந்தேங்க ஐயா. ஜனவரி மாசம் வந்த பொழுது ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசும் பொழுது ஒரு கேள்வி கேட்டேன். ஏங்க 2009 திமுக ஆட்சி இருந்த பொழுது தருமபுரிக்கு சிப்காட் கொடுக்கிறேன், அதுக்காக நிலத்தை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? அதன் பிறகு இன்னைக்கு அண்ணாமலை வந்தாரு, பேசிட்டாருப்பா, நாம எய்ம்ஸ் மதுரை பத்தி எல்லாம் பேசுறோம், அவரு செங்கலத்துக்கு சிப்காட் எங்கன்னு கேட்கிறாருன்னு அவசரமாக இன்னைக்கு ஒரு சிப்காட்டினுடைய வேலை ஆரம்பிப்பதற்கு ஒரு செங்கல் எங்க வச்சிருக்கிறதா நான் அறிகின்றேன். அதனால தருமபுரியில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சென்னையில முதலீட்டாளர் மாநாட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல வர்ற பாதி பணத்தை தருமபுரிக்கு மாத்தி விடும். பணம் தமிழகத்தில் எங்கேயும் தேவையில்லை, தருமபுரிக்கு தேவை. தொழிற்சாலைகள் இங்க தேவை, வேலை வாய்ப்புகள் இங்க தேவை. அதை செய்யுங்க. சிப்காட்டை தயவு செஞ்சு கொண்டு வாங்க, ஒரு செங்கலோட நிறுத்திக்காதீங்க. 1783 ஏக்கர் இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே 10 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குவதாக சொன்னாங்க. 10 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு ஐயா, 10 லட்சம் பேர் எதையுமே காணும். அதை செய்தால் நிச்சயமாக தருமபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய ஊர்ல உங்களுக்கான வேலை இருக்கும். இதை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க ஐயா நிச்சயமா முன்னெடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. இதையெல்லாம் தாண்டி கடைசியாக என்னுடைய பேச்சை முடிக்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு முடிக்கின்றோம். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வாய்களையே பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், சந்திரனை பிடித்து பாக்கெட்ல வைப்போம், சூரியனை பிடிச்சு சட்டு பாக்கெட்ல வைப்போம் சொன்னாங்க. உங்க தருமபுரிக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நான் படிக்கிறேன் கேளு. தருமபுரியிலே குளிர்பத கிடங்குகளை அமைப்போம்னு சொன்னாங்க. பண்ணாங்களா? ஒன்றுமில்லை. தருமபுரியிலே மரவள்ளி கிழங்கு கொள்முதல் நிலையமும் நவீன மரவள்ளி கிழங்கு தொழிற்சாலையும் அமைப்போம் என்று சொன்னார். இல்லைங்கய்யா. தருமபுரியிலே சுற்றுச்சாலை அமைப்போம். இல்லைங்கய்யா. நாம ஒரு ரோடு போட்டா கூட ஸ்டிக்கர் நீங்க ஒட்டிக்கிறீங்க. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மலை கிராமங்களுக்கும் சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தும். சுதந்திரம் கிடைத்து ஐயா 75 ஆண்டுகள் தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம். 75 ஆண்டு. இன்னைக்கு உங்களுடைய தருமபுரியை பாருங்க. தருமபுரியில இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு இன்னும் கூட சாலை வசதிகள் இல்லாத பகுதி இங்க இருக்குது ஐயா. குறிப்பாக தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேப்பர்ல படிச்சங்க ஐயா, சில மலை பகுதிகளுக்கு கழுதையில பொதி கட்டி அதுல சாமானத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆனா மத்திய அரசு மோடியை கேட்கிறாங்க, கிராம சாலையின் திட்டத்திற்கு பணம் வேண்டுமா என்றால் தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க. தமிழகத்துல எல்லா பகுதியிலும் கிராம சாலைகள் இருக்கு, எங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திமுக ஆட்சி. ஆனா முதலமைச்சர் சொல்லணும், ஐயா போலீஸ் செக்யூரிட்டி இல்லாம உங்க கட்சிக்காரங்க இல்லாம தனியா தருமபுரிக்கு வந்து எத்தனை பகுதியில மலைவாழ் பகுதிக்கு சாலை இல்லை என்பதை நீங்க கணக்கு போட்டு நீங்க செலவு பண்ண வேண்டாம், செலவு நாங்க பண்றோம். மோடி ஐயாவுக்கு கிராமப்புற சாலை திட்டத்தில் பணம் வேண்டும் என்று கேளுங்கள், எத்தனை ரூபாய் வேண்டுமோ அத்தனையும் கொண்டு வருகின்றோம். ஆனா தருமபுரியில் இப்பொழுதும் கஷ்டமா இருக்கு. பேப்பர் டிவியில பார்த்தா கழுதையின் மீது சாமானத்தை ஏற்றிட்டு போறாங்க. இந்த லட்சணத்துல இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், தருமபுரி மாவட்டத்துல எல்லா மலை கிராமங்களுக்கும் சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தருமபுரியிலே மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்க நடவடிக்கை எடுப்போம். இல்லை. தருமபுரி வத்தல் மலையில் உற்பத்தியாகி தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் சனத்குமார் நதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி புனரமைப்பு செய்வோம். இல்லை. தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திலே விரிவுபடுத்தி நவீனமயமாக்கும். இல்லைங்க. எதுவுமே எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுக்காம முதலமைச்சர் அவர்கள் முழுநேர வேலையாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 511 தேர்தல் வாக்குறுதியில 99% முடித்து விட்டோம் என்கின்ற மிகப்பெரிய பொய்யை சொன்னார். இல்லைங்க, நடக்காது. திமுக ஆட்சி ஜாதி என்கின்ற நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற நாற்காலியில் இருக்கார். இதை தந்தை பெரியார் அவர்கள் அவரே அற்புதமா 1965 உங்களுடைய இடைத்தேர்தல்ல அவருடைய சொந்த விடுதலை பத்திரிகையில
திமுகவை கலகக்காரன் என்கின்ற வார்த்தையோடு சொல்லியிருக்கின்றார். இந்த முறை உங்களுடைய அன்பு, ஆதரவு அனைத்தும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து உற்சாகமாக வரவேற்பளித்து என் மண் என் மக்கள் யாத்திரையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்த உங்கள் எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து யாத்திரையெல்லாம் ஒருங்கிணைத்து அற்புதமாக நடத்தி காட்டிய அண்ணன் ஐஸ்வர்யம் முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தருமபுரி தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சோமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர்கள் செல்லப்பாண்டியன், ஜெபண்ணன், சிவசக்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் கிருஷ்ணவேணி, முருகேசன், குமார், வெள்ளையன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக அற்புதமாக பணி செய்யக்கூடிய தருமபுரி நகரத்தினுடைய தலைவர் சக்திவேல், தருமபுரி மேற்கு கணபதி அவர்கள், நல்லம்பள்ளி கிழக்கு சக்தி அவர்கள், நல்லம்பள்ளி மேற்கு மாதன் அவர்கள், நல்லம்பள்ளி தெற்கு பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய தருமபுரி பாராளுமன்ற பார்வையாளர் முனிராஸ் அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் அவர்கள், மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து அற்புதமாக ஒருங்கிணைத்த அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மாநில தலைவரும் யாத்திரை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து நம்ம எல்லாம் ஆக்கவும் ஊக்கமும் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஐயா, உங்களுடைய அன்புக்கு நான் தலை வணங்குகின்றேன். உங்களுடைய எழுச்சியை நோக்கி நான் ஆனந்தப்படுகின்றேன். நிச்சயமாக 2024 ஒரு மாற்றம் தருமபுரிக்கு வரும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இங்கிருந்து கிளம்பி இந்த யாத்திரை அடுத்த தொகுதிக்கு செல்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். பாரத பிரதமர் நம்முடைய தேசத்திற்கு தந்திருக்கிற பல்வேறு நலத்திட்டங்கள் நம்முடைய தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் அவர் வழங்கியிருக்கிற திட்டங்கள், அதில் பயனடைந்திருக்கிற பயனாளிகளுக்கு நம்முடைய மாநில தலைவர் இப்பொழுது சான்றிதழ் வழங்குவார்கள். திருமதி கஸ்தூரி அவர்கள் பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு